வயது வெறும் 65 தான். நேற்று சில கவர்னர் பட்டியலை பார்த்தோம். ராஜஸ்தானினுடைய அப்போசிஷன் லீடரா இருந்து அசாமினுடைய கவர்னராக இருப்பவருடைய வயது 81. 4 பேர் 76 இருந்து 80 வயசுக்குள்ள. அதனால் இதுவும் முதல் படிதான், இதுவும் முதல் படிதான். இன்னும் பல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். முதல் படியாக கட்சியிலிருந்து ஆளுநராக செல்றீங்க. தொடர்ந்து இதிலே உங்களுடைய பயணம் இருக்கும் என்றும் ஒரு தொண்டனாக நான் விருப்பப்படுகின்றேன். அதிலும் பல சாதனைகளை பொறுப்புகளை செய்றீங்க. கடைசியாக 2 முக்கியமான நபருடைய ரெசிக்னேஷன் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கு. ராஜா என்ன சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு தலைவரா கட்சியில சேர்த்தனா நீ வந்ததுக்கு அப்புறம் ரெசிக்னேஷன் வாங்கி வாங்கி வெளியே அனுப்பிட்டுருக்கேன். நான் சொன்னேன், ஆமாங்க அண்ணா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இலகணேசன் ஐயாவும் வந்து கண்ணீர் துளி, அவர் கண்ணில் தண்ணி வருதுங்க. ரெசிக்னேஷன் கொடுக்கவே மாட்டார். நாங்கள் சொன்னா நீங்க கொடுக்கலாம் கவர்னர் ஆக முடியாது, நீங்க கொடுத்ததான் ஆகணும். அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு கனத்த இதயத்தோடு இலகணேசன் ஐயா கொடுத்தாங்க. இன்னைக்கு சிபிஆர் அண்ணா வந்து சேர்ல உட்கார சொன்னா உட்கார மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், அண்ணா நீங்க உட்காருங்க, அதுக்கப்புறம் நான் உட்காரணும் சொன்னார். தலைவரே, என் பேச்சு இது வரைக்கும் நீ கேட்டதில்லை, இன்னைக்குனாச்சும் கேள்றார். அண்ணா உங்க பேச்சை எப்பொழுதுமே உங்கள் பேச்சை எப்பொழுதுமே கேட்டிருக்கின்றோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி எங்கே சென்றாலும் கூட எங்களுக்கு தெரியும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக சார்பாக நீங்கள் செயலாற்ற போவது இல்லை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் எங்கே சென்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய குரலாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்த கட்சி எப்பொழுதும் உங்களுடைய சாட்சியாக தமிழகத்திலே எங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், தொண்டர்கள், மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.